ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் வர இருக்கின்றது. இந்த நாளில் கூடுதலாக இன்னொரு முக்கியமான விசேஷமும் இருக்கு. சூரிய கிரகணத்தப்போ மறந்தும் கூட சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அது என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த வருடம் 2025 ஒரே மாதத்தில் 2 கிரகணம், அதாவது சந்திர கிரகணம் ஏற்கனவே நடந்து விட்டது, அது எல்லோருக்குமே தெரியும். அடுத்ததா வரக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த சூரிய கிரகணம். இது இந்தியாவுல தெரியுமா? தெரிந்தால் எந்த நேரத்துல தெரியும், எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, இதை நம்ம பார்க்கலாம். முக்கியமா நம்ம என்ன செய்யணும், என்னென்ன தவிர்க்கணும், எந்த நேரத்துல கிரகணம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். கிரகணத்தின் போது நிறைய மக்கள் அதை பார்ப்பாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை பின்பற்றுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சில விஷயங்களை நம்ம தவிர்த்தால் நமக்கு நல்லது. நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் இதன் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த 2025ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்ன இது எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்த்துடலாம். 2025ஆம் ஆண்டின் முதல் கிரகணம் அப்படின்றது மார்ச் 13ஆம் தேதி நடந்தது. இது சந்திர கிரகணம். இது பகுதி நேர சந்திர கிரகணமாக இருந்தது. இந்திய நேரப்படி பகல் பொழுதுல தெரிந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா மார்ச் மாதத்தில் 2வது முறையாக திரும்பவும் ஒரு கிரகணம் வருது, அதுதான் சூரிய கிரகணம். இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு இதை சொல்லலாம். மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்றது. இதை எந்த நாடெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிக் இந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் பார்க்க முடியும். இந்தியாவில் இந்த கிரகண நேரம் எப்பொழுது தெரியும், எப்பொழுது இந்த கிரக நேரம் ஆரம்பிக்கின்றது அப்படின்றத பார்த்துடலாம். இந்திய நேரப்படி பகல்ல மதியம் நேரம் 2:20 இந்த கிரகணம் ஆரம்பித்து மாலை 4:17 உச்சம் அடைகின்றது. மாலை 6:13 நிறைவடைகின்றது. அப்பொழுது கிரகண நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதியம் 2:20 6:13 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வு இந்தியாவில் இருக்கின்றது. இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஆன்மீக ரீதியா சூரிய கிரகணம் அப்படின்றது பகல் பொழுதுல நடப்பதனால மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும், தவிர்க்கணும். இதனால சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம்? கண்ணுக்கு பாதுகாப்பு மிகவும் முக்கியம். கிரகணத்தை நேரா பார்க்க கூடாது, அதாவது அதற்குன்னு சில தொலைநோக்கிகள் மூலமாக தான் பார்க்கணும். இந்த நேரத்துல தியானம், பிரார்த்தனை இதுல எல்லாமே ஈடுபடலாம். ஆன்மீக நம்பிக்கையின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்யறது, மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்தியை நமக்குள்ள அதிகரிக்கும். எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் இந்த நேரத்துல பலிக்க ஆரம்பிக்கும். வீட்டுல இருக்கணும், தேவையற்ற பயணங்களை இந்த நேரத்துல நீங்க தவிர்க்கலாம். கிரகணத்தின் போது அதிகமா வெளியில இருக்கிறத நீங்க தவிர்க்கணும். உணவு சாப்பிடலாமா அப்படின்னா உணவு நீங்க சாப்பிடலாம், ஆனா மூடி வைத்து அதை பாதுகாக்கலாம். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெட வாய்ப்பு இருக்கு, அதனால அதை நல்லா மூடி வச்சிருங்க. துளசி இலைகளையும் தர்ப்ப பொருட்களையும் அந்த உணவுல நீங்க போட்டு வைக்கணும். கிரகணத்திற்கு அப்புறமா நீங்க குளிச்சுட்டு கிரகண நேரத்திற்கு அப்புறமா நீங்க வீட்டை தூய்மைப்படுத்துவது நல்லது. சாத்வீக உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். அதாவது கிரகண நேரத்துல முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிடணும். பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ் இது எல்லாமே அவங்க சாப்பிடலாம். அதாவது மிகவும் எளிதான உணவுப் பொருட்களை, எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. நேரடியா பார்த்தால் கண்களுக்கு பாதிப்பு வரும், அதனால நேரடியா பார்க்காதீங்க. கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்துல வெளியில வராதீங்க, ஏன்னா இதனால் குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்துல தூங்கக்கூடாது. கிரகணத்தின் போது தூங்குறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை கணக்குல எடுத்துக்கோங்க. கிரகணத்தின் போது தூங்கக்கூடாது. தூங்குகின்றவர்கள் கவனமாக இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நமக்கு உடல் மற்றும் மனசோர்வை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க.
சாப்பிடக்கூடாது, மிகவும் எளிதான ஒரு உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொன்னேன். கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், அதாவது வெங்காயம், பூண்டு, அசைவம், இதை சாப்பிடக்கூடாது. இது உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தாதீங்க. கத்தி, கத்திரிக்கோள், கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தாதீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண நேரத்தில் யாரையும் நீங்கள் சத்தம் போட்டு பேசுவதோ, திட்டுவதோ, சண்டை போடுவதோ போடக்கூடாது. இது மிகவும் முக்கியமான விஷயம். அதனால சூரிய கிரகணத்தின் போது இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க சரியாக பின்பற்றினாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவது உறுதி. வருகின்ற சனிக்கிழமை மார்ச் 29ஆம் தேதி நான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான கூடுதல் ஒரு விசேஷமான ஒரு நாள்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதனால நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்ன, ஏற்றக்கூடிய தீபம் என்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான தகவலை வரப்போகின்ற வீடியோவில் தரேன். அந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் இப்போ ஒரு சிறு தொகுப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியும் வருது. மாலை நேரத்தில் அருகில் இருக்கின்ற, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே நவகிரக சன்னதியில் சனி பகவான் இருப்பார். அதனால் சனி பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றணும். அந்த தீபம் என்ன அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 9 முறை நவகிரகத்தை வலம் வந்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். யாருக்கெல்லாம் சனி பகவானால் ஏதாவது துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்கோ அது அனைத்தும் அகலும் அப்படின்றது நம்பிக்கை. தவறாமல் முயற்சி செய்து பாருங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு. தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.